அதுக்கப்புறம் சுட்டி யானைன்னு ஒரு கடை இருந்தது. இங்க வந்து அழகா ஒரு யானையோட போஸ்டர் இருந்தது. அங்க நிக்க சொல்லி என் பையன ஃபோட்டோ எடுத்தேன். இதுக்குள்ளேயும் போய் பார்த்தான். எல்லா புக்கையும் பார்த்தான். ஆனா எதுவுமே வாங்கல. அவனுக்கு வந்து இந்த தடவ புக் வாங்குறதுக்கு அவ்வளவா இன்ட்ரெஸ்ட்டே இல்ல. டாய்ஸ் வேணும், டாய்ஸ் வேணும் அதே தான் சொல்லிட்டு இருந்தான். எல்லா கடையிலயும் கிட்ஸுக்கு புக் இருக்கிற கடையா பார்த்து பார்த்து அவங்க அப்பா "இங்க போய் பாருப்பா, இந்த கடையில பாருப்பான்னாரு." எல்லா கடையிலயும் போய் எல்லா புக்கையும் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு, "இதெல்லாம் எனக்கு தெரியும். இதெல்லாம் எனக்கு ஈஸி. இதெல்லாம் எனக்கு வேண்டாம்." அப்படின்ட்டான். கலரிங்லாம் அவன் நார்மலாவே இதுக்கு முன்னாடியே நெறைய கலரிங் புக் வாங்குனான். கலரே அடிக்க மாட்டான். கை வலிக்குதுன்னு அடிக்கவே மாட்டான். அதனால நான் வந்து கலரிங் புக்லாம் வாங்க வேண்டான்னு சொல்லிட்டேன். என் பையனுக்கு தான் ஒரு 4, 5 கடைக்குள்ள போனோம். ஆனா அந்த கடையில போயும் என்னோட ஹஸ்பண்ட் அவங்களுக்கு தேவையான புக் இருந்ததுன்னு சொல்லி, அவன் கடைக்கு போனாலும் என்னோட ஹஸ்பண்ட் தான் எடுத்தாங்க. இது வந்து அழகா இருந்தது. இது என்னதுங்கன்னு கேட்டேன். "என்னென்ன புக் இருக்கு?" அப்படின்ட்டு இதில போட்டிருக்காங்க அப்படின்னாரு. அதுக்கப்புறம் என் பையன "இங்க ஒரு சேர் இருந்தது. அங்க உட்காருப்பா" அப்படின்னு சொல்லிட்டு அவன ஃபோட்டோ எடுத்தேன். இந்த கொடையில வந்து அழகா தமிழ்ல புக்கோட நேம்ஸ் எல்லாம் எழுதியிருந்தாங்க. ஒரு குழந்தை அத வச்சுட்டு ஃபோட்டோ எடுத்துட்டு இருந்தது. என் பையனுக்கு வந்து எதுலயுமே இன்ட்ரெஸ்ட் இல்ல. அதனால உம்முனே தான் இருந்தான். அதுக்கப்புறம் இந்த குளோப் கேட்டான். நாங்க லாஸ்ட் டைமே ஒரு பெரிய குளோபே வாங்குனோம். அது உடைஞ்சிடுச்சு அதுக்குள்ள. அதனால இந்த தடவ சின்னதா ஒண்ணு அவனுக்கு வாங்கி கொடுக்க சொன்னா, அது வாங்குனோம். அதுக்கப்புறம் மேப் வாங்குனோம். இந்த மேப் வந்து சுருட்டியே வச்சிருந்தாங்க. இதுனா நம்ம அப்படியே கையில எடுத்துட்டு போயிடலான்னு சொல்லிட்டு, என் பையனுக்காக ஒரு இந்தியா மேப் ஒண்ணு வாங்குனோம். பையனுக்கு மேப்பும், உலகமும் மட்டும் தான் வாங்குனோம்.